பார்க்கும் பொழுது இந்த பயணங்கள் வேகமாக நடைபெறுவதால் இந்த புகைவண்டி நிலையத்திற்கு பொதுவாக நாம் செவ்வாயை காரகமாக எடுக்கலாம். வேகமாக செல்வது, ஒரே நேர்கோட்டில் செல்வது, இதெல்லாம் செவ்வாய் புதனுடைய காரகம். இரும்பில் பயணிப்பதால் இங்கே சனியும் கீழே காரகமாகி சனியின் மேலே செவ்வாய் பயணிப்பது ஒரு வேகமான பயணத்தை குறிக்கும். பயணம் என்பது பொதுவாக 3ஆம் பாவம். சத்தம் என்பது செவ்வாயினுடைய காரகம். வேகமான சத்தமிடுவதும் சத்தமிட்டு கொண்டே செல்வதும், இந்த இரும்பின் மீது இன்னொரு பெட்டி கனமான பொருள் ஒன்று நகர்வது என்பது பயணத்திற்கு வேண்டுமானால் செவ்வாய் இருக்கலாம். அதே சமயத்தில் இங்கே காணக்கூடிய இந்த துறவு அனைத்தும் புதனுடைய காரகமாக இருந்து, அடுத்ததாக இந்த மலைகளோட அழகுணர்ச்சி பார்க்கலாம். இந்த சிறிய வீடியோவை பொதுவாக கோள்களும் இயற்கையும் இந்த 5ஆம் பாவமும் நமக்கு நிறைய கொடுப்பினைகளையும் பாடங்களையும் கற்றுக் கொடுக்கிறது. பொதுவாக மரங்கள், சிறு கொடிகள், கடினமான மரங்கள், இதெல்லாம் செவ்வாய் சனியுடைய காரகம். வாழ்காலம் முனைவர் குருநாதன் போகணும்.